நாம அடிப்பட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய லைஃப் லெசன்ஸ் எல்லாமே மொத்தமாக கொடுத்துட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். அதை கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். ஒரு வருஷம் கழிச்சு இப்போ நீங்கள் கவலைப்படுறது ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, அதுக்காக நீங்கள் இப்போ கவலைப்படுறதும் ஒரு மேட்ரே இல்லை. ஒவ்வொரு வருஷமும் புதுசாக ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கணும். ஏன்னா லேர்னிங் அப்ஸ்கில்லுக்கு எண்டே கிடையாது. அது கரையே இல்லாத கடல் மாதிரி. கெட்டது ஒன்று நடக்குது அப்படின்னா நல்லதும் நடக்கும். அதான் லைஃபோட சைக்கிள். நல்லது நடக்கிற மாதிரி கெட்டதும் நடக்கலாம். அக்செப்ட் த ரியாலிட்டி. நிறைய பேரோட லைஃப் ரொம்பவே டஃப்பாக இருக்குது. அதனால நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்துக்கு கிராட்டிடியூடோடு இருக்கணும். யாரும் நம்மளோட லைஃப்பை ஃபிக்ஸ் பண்ண போகிறது இல்லை. அப்படி நினைக்கிறது முட்டாள்தனம். நமக்காக நாம தான் பண்ணி ஆகணும். உங்களை நீங்களே அன்லைக்கின்னு நினைக்காதீங்க. அது உண்மையும் கிடையாது. லைஃப்பில் எதுனாலும் எப்போ வேணாலும் மாறலாம். லைஃப்பில் ஏதாச்சும் கையை விட்டு போச்சுன்னா அதை பற்றியே திங்க் பண்ணாமல் அதை மைண்டை விட்டு போக வைக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு நல்லா பேச பழகிக்கோங்க. டெய்லி 1% ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கோங்க. லாஸ்ட் ஒன், இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும்.